வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹோலிஸ்டிக் ஹீலிங் யூடியூப் சேனல். நான் டாக்டர் துர்கா தேவி பேசுறேன். இப்போ வந்து நியூ பார்ன் பேபிஸ்க்கெல்லாம் எப்படி மேம் கொடுக்கலாம் ஒரு டவுட் இருக்கும். அண்ட் கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கும் உங்களுக்கு. தாராளமா நீங்க கொடுக்கலாம். நியூ பார்ன் பேபிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு அவங்க அம்மாக்கு அந்த குழந்தையோட பிரச்சனை என்னங்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட எப்படியும் ஃபீட் பண்ணுவாங்களே அது மூலியமா அந்த குழந்தைக்கு மலர் மருந்து போகும். இல்லை அப்படின்னா ஒரு சின்ன அளவு ஒரு அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 ட்ராப் இல்லைன்னா 2 ட்ராப் நீங்க ஒரு ஸ்பூன்ல தண்ணி போட்டுட்டு அதுல இந்த மருந்தை போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து அந்த குழந்தையோட லிப்ஸ்ல அந்த மாதிரி வச்சுன்னா அது வந்து உங்களுக்கு காம் ஆயிடும். ஏன்னா வந்து இப்ப ஒரு சில குழந்தைங்க வந்து பிறந்த வந்து பயத்துல இருப்பாங்க. சில குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா அழுதுட்டே இருப்பாங்க, ரொம்ப யார்கிட்டயும் போக மாட்டாங்க, ரொம்ப புரியாம அழுதுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்க இதை கொடுக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு பெரியவங்களே எடுத்துக்க ரொம்ப யோசிக்கிற இந்த காலகட்டத்துல குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு இந்த ஒரு இப்ப நான்லாம் பாத்தீங்கன்னா யோசிக்க மாட்டேன். ஒரு சின்னதுனா கூட நான் எடுத்து குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி நான் கொடுத்துருவேன். என் வீட்டில் இருக்க அனிமல்ஸ்க்கு கொடுப்பேன், என் வீட்டில் இருக்க பிளான்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் சிஸ்டம் நான் தாராளமாக கொடுப்பேன். பிகாஸ் அதை நான் ஒரு விஷயத்த பழகிக்கிட்டே இருக்கேன், எனக்கு அது மேலே நம்பிக்கை இருக்கு, நான் வந்து அதை நான் நம்புறேன் அப்படின் போது நான் எல்லாமே கொடுப்பேன். பட் இதை நான் சொல்லும் போது வந்து சிலவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கே அவ்வளோ டவுட்ஸ் வரும்போது குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, சேஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிலாம் யோசிக்காதீங்க. உங்களால் கொடுக்க முடியும், நான் என் குழந்தைங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதனால தான் நான் இந்த விஷயத்தை நான் சொன்னேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம எப்படி வாங்குறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ நீங்க இந்தியன் பிராண்ட் வாங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஹோமியோ ஷாப்ஸ் இருக்கும். அந்த ஷாப்ஸ்ல போயிட்டு உங்களுக்கு மலர் மருந்தோட பேர் தெரியும் அப்படின்னா நீங்க அதோட பேர் சொல்லி நீங்க தாராளமா கேட்டு வாங்கிக்கலாம். அதுல வந்து அவங்க கேட்பாங்க, ஒரு சில கடையில வந்து உங்களுக்கு லிக்விட்ஸ் கொடுப்பாங்க, ஒரு சில கடையில வந்து உங்களுக்கு பில்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு அது என்ன கிடைக்குதோ அதை நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கேள்வி வரும், இப்போ நான் வந்து பில்ஸா யூஸ் பண்றது எஃபெக்டிவா இருக்குமா, லிக்விடா இருக்கும்போது எஃபெக்டிவா இருக்குமான்னு கேட்பீங்க. என்னன்னா இப்போ நீங்க பில்ஸா வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 6 பில்ஸ் நீங்க சாப்பிடணும். இப்ப வயசு இருக்கு, இப்ப நீங்க ஒரு குழந்தைங்க இருக்காங்க, ஒரு 12 வயசுக்கு கீழே இருக்காங்க, இல்ல 10 வயசு கீழே இருக்காங்க அப்படின்னா பெரியவங்க சாப்பிட்ற மாத்திரையோட அளவுல இருந்து நீங்க உங்களுக்கு பாதி கொடுத்தா போதும். இப்ப நீங்க அடல்ட்டுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா 6 பில்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 6 குட்டி குட்டி மாத்திரைகள், அந்த ஜவ்வரிசி மாதிரி இருக்கும், அதுதான் நம்ம பில்ஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா குளோபியூல் சொல்லுவாங்க. அது வந்து பெரியவங்க வந்து 6 எடுத்துக்கலாம்னா அப்ப நீங்க 10 வயசு கீழே இருக்க பசங்களுக்கு நீங்க 3 பில்ஸ் கொடுத்தாலே போதுமா இருக்கும். இப்போ அதே தான் வந்து பாத்தீங்கன்னா டிராப்ஸ். இப்போ நீங்க ட்ராப்பா எடுக்கிறீங்க அப்படின்னா அதே 6 டிராப்ஸ் தான் நம்ம எடுத்துக்க சொல்லுவோம். ஒரு நாளைக்கு நீங்க 3ல இருந்து 4 முறை கண்டிப்பா எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு நீங்க 4 முறை எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இல்ல என்னால 4 முறை எடுக்க முடியல அப்படின்னா 3 முறையாவது அட்லீஸ்ட் நீங்க ஒரு நாளைக்கு 3 முறை எடுத்தா மட்டும்தான் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நான் அதை விட கம்மியா எடுக்கிறேன் அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் அந்த டைம்குள்ள எங்களுக்கும் கிடைக்காது. அதனால தான் நாங்க எப்பவுமே ஸ்பெசிஃபிக்கா பேட்ச் ரெமிடிஸ் 4 times 4 drops அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். இப்போ நீங்க யூகே பிராண்ட்லாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 டிராப்ஸ் நாங்க எடுக்க சொல்லுவோம், 4 டைம்ஸ் எடுக்க சொல்லுவோம். அதே இந்தியன் பிராண்ட்னா நான் என்னோட கிளைண்ட்ஸ்க்கு வந்து 6 டிராப்ஸ் எடுக்க சொல்வேன், 4 வேலை எடுக்க சொல்வேன். இதுதான். இப்போ வந்து 6 டிராப்ஸ் எடுக்கிறதும் 6 பில்ஸ் எடுக்கிறதும் ஒரே கணக்குல தான் வரும். அதனால வந்து நான் பில்ஸ் வாங்கி எடுக்கிறது வந்து பெட்டரா, அதே வந்து ரிசல்ட் எனக்கு லிக்விட்ல கொடுக்குமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். ரெண்டுமே ஒரே மாதிரியா தான் வேலை செய்யும். அதனால நீங்க வாங்குறீங்க அப்படின்னா எதை வேணாலும் வாங்கலாம். ஸோ இப்போ நீங்க வந்து இந்தியன் பிராண்ட்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்க மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு பேர் தெரிஞ்சா, அதாவது இந்த ஹோமியோ மருந்தெல்லாம் விற்பாங்க இல்லையா, அந்த கடை தான் நான் சொல்றேன். அங்க போயிட்டு உங்களுக்கு பேர் தெரிஞ்சா வாங்கி நீங்க பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரிஜினல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு எங்களை மாதிரி பேட்ச் பிராக்டிஷனர்ஸ் கிட்ட கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நான் முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா அமேசான் அந்த மாதிரி இதுல இருந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து நான் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா அமேசான்ல மாதிரி வெப்சைட்ஸ்ல வந்து கிடைக்கிறது இல்லை. கொஞ்சம் ஸ்டாக் இல்லையா என்னன்னு தெரியல, அதனால செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அமேசான் மாதிரி வெப்சைட்ஸ்லயும் கிடைக்குது. அப்படின்னா பேட்ச் சென்டரோட ஸ்டோர்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். அப்படியும் இல்லை அப்படின்னா www.batchcenter.com போய் நீங்க செக் பண்ணி பார்த்து அங்கேயுமே வாங்கிக்கலாம். இந்த யூகே பிராண்ட்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன், இது எல்லாமே இந்த மாதிரி பிளேசஸ்ல தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, மேம் வந்து இதுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எப்பவுமே வந்து மலர் மருந்தா இருக்கட்டும் ஹோமியோ ஆகட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இதோட லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இப்போ மற்ற மருந்தெல்லாம் 2 இயர்ஸ்ல எக்ஸ்பைரி ஆயிடுது அப்படின்னா பேட்ச் சிஸ்டம்லாம் பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் மேபி சில மருந்தெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 இயர்ஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டில் ஓப்பன் பண்ணலன்னா அந்த பாட்டில் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுன்னா 25 வருஷம் கூட நீங்க வச்சுக்கலாம். ஆனா ஒன்ஸ் நீங்க இந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணிட்டீங்க,
நான் இதை ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னாலே இதோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமா குறைய ஆரம்பிச்சிடும். அதனால இதுலயே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ள நீங்க அதை முடிக்க பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு அதுக்கு மேல அதை யூஸ் பண்ணக்கூடாது, நீங்க தூக்கி தான் போட்டாகணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு கிளைண்ட் கிட்டையும் 1 மாசத்துக்கான மருந்து தான் நான் எப்பவுமே கொடுப்போம். சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராக்டிஷனருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும், ஃபாலோ டைம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் மருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த டைம்குள்ள நீங்க அதை யூஸ் பண்ண பாருங்க. அண்ட் ஒன் மோர் திங் இதுல என்ன இருக்குன்னா, இப்போ ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து மேக்ஸிமம் வந்து கொரியர்லாம் போடுறதுனால பாட்டில்ஸ் கொடுக்க மாட்டேன். நான் வந்து ஒரு பேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி இருக்கும். ஸோ என்னோட இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பில்ஸ்ல கொடுப்பேன். இந்த மாதிரி டப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்னு சொல்லுவோம். இது வந்து 2 ட்ரம் இருக்கும். இதே மாதிரி நம்ம 30 ml இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வச்சிருப்போம், கண்டெய்னர்ல கொடுப்போம். ஏன்னா இது வந்து நீங்க 1 month தான் நம்ம கொடுக்க போறோம். அந்த 1 monthக்கு தேவையான மருந்தை நாங்கள் இதை ஃபில் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். அப்படின்னும் போது நீங்க 1 monthல இதை நீங்க காலி பண்ணிட்டு இந்த பாட்டிலையோ இந்த ட்ரம்மையோ வந்து தூக்கி போட்டுடணும். சிலவங்க என்ன பண்றாங்கன்னா இதை வாங்கி மாசக்கணக்கா வச்சுக்கிறாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா நாங்க வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இதுதான் சொல்லுவோம், இது ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் உங்களுக்கு கொடுக்கறது. இதே நாங்க ஸ்டாக் பண்ண போறோம், நான் வீட்டுல வாங்கி வைக்க போறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற விதமா பயன்படுத்தணும். நீங்க வந்து இப்ப நீங்க எங்க கிட்ட கிளைண்ட் வராங்க அப்படின்னா நம்ம 1 மாசம் நான் மருந்து கொடுக்குறேன். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா சாப்பிட்டா உங்களுக்கு 1 month கூட வராது, 25 days 28 daysல கரெக்டா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கண்டிப்பா நீங்க கிளினிக் வரணும், வந்து எங்களோட பேசிட்டு அடுத்த ஒரு சிட்டிங் உட்காந்து நீங்க பேசிட்டு உங்களுக்கான மருந்து நீங்க வாங்கி தான் ஆகணும். அதுதான் நம்ம வந்து அதனாலதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுக்குறோம். நீங்க அந்த மாதிரி வரும்போது நீங்க இதை வாங்கி வச்சுட்டு 2 months 3 months இதை நீங்க பயன்படுத்துறது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லது கிடையாது. ஏன்னா நம்ம அதனாலதான் வந்து ஃபர்ஸ்டே சொல்லிடுவோம், இதை வந்து நீங்க 1 monthல சாப்பிட்டுட்டு திரும்ப எங்களுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது சில நேரங்களில் உங்களுக்கு மருந்து வந்து பாத்தீங்கன்னா வெளியில போயிடும். ஸோ சிலவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணியிருப்பாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இது ஒண்ணுமே இல்லாத மாதிரிலாம் இருக்கும். அது வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ எக்ஸ்பைரி ஆனதை நீங்க சாப்பிடக்கூடாது. ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்க, தூக்கி போட்டுருங்க. இதே நான் வந்து ஸ்டாக் பண்ண போறேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மேம் வந்து எனக்கு நான் வச்சுக்க போறேன் அப்படின்னா அதுக்கு வேற ஒரு இது இருக்கு. அதாவது கிளாஸ் பாட்டில்ல உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்க வாங்கி இதே மாதிரி கிளாஸ்ல இருக்கும், அந்த மாதிரி நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ நீங்க ட்ரீட்மெண்ட் வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்குற இதை மாதிரி வாங்கி யாரும் ஸ்டோர் பண்ணாதீங்க. வாங்கி யூஸ் பண்ணிட்டு ஒரு 1 month 2 monthsல கூட நீங்க தூக்கி போட்டுலாம். ஒரு 6 மாசம் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா 1 year கிட்ட வந்து இதே வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இதில் இருக்க கலருமே சேஞ்ச் ஆகிடும், இதில் இருக்க மருந்துமே வெளியில போயிடும். ஸோ அதனால வந்து அந்த அளவுக்கு வச்சு யூஸ் பண்ணாதீங்க. இதுக்குமே எக்ஸ்பைரி டேட் உண்டு. ஒரு பொருளை நீங்க ஓப்பன் பண்ணாத வரைக்கும் தான் பேட்ச் சிஸ்டமா இருக்கட்டும் ஹோமியா இருக்கட்டும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைஃப் இருக்கும். ஒன்ஸ் நீங்க இதை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸ்பைரி டேட் இருக்கு. அதனால இதை பயன்படுத்திட்டு தூக்கி போட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, மேம் ஒரு டைம்ல ஒரு குரூப்ல எத்தனை மருந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் இந்த ஆன்சர். ஒரு குரூப்ல இருந்து நீங்க ஒரே நேரத்துல 2ல இருந்து 3 மருந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க ரெஸ்கியூ ரெமெடிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா ராக் ரோஸும் இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செரி பிளம்மும் இருக்கும். ஏன்னா இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே குரூப், அதாவது ஃபியர்ல இருந்து எடுத்திருப்பாரு. அதே மாதிரி நீங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே குரூப்ல இருந்து தேவைப்பட்ட 2 இல்லைன்னா 3 சில நேரங்கள் 4 மருந்து கூட மிக்ஸ் பண்றாங்க. அதனால இப்போ அந்த 7 குரூப்ல இருந்து நீங்க ஒரே ரெமெடியை வந்து ஒரு 3ல இருந்து 4 வரைக்கும் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஹவு டு யூஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ நீங்க பில்ஸா வாங்குறீங்க அப்படின்னா டைரக்டா நீங்க அதை வாயில போட்டுக்கலாம். எந்த ஒரு தண்ணி ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா அதை போட்டுட்டு தண்ணி எல்லாம் குடிக்கணுமான்னு கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்க ஜஸ்ட் அதை வாயில போட்டாலே அது நம்மளோட எச்சில்ல படும்போது அதாவது உமிழ்நீர்ல கரைஞ்சி நமக்குள்ள அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால பேட்ச் ரெமெடிஸ் நீங்க பில்ஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க தண்ணி எல்லாம் குடிக்க வேண்டாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் ஃபுட் சாப்பிடலாமா இல்லை ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்பாங்க. நீங்க பிஃபோர் ஃபுட்டும் சாப்பிடலாம் இல்லை ஆஃப்டர் ஃபுட்டும் சாப்பிடலாம். இப்போ ஒரு சிலவங்களுக்கு இந்த அல்சர் மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கு, நான் எம்டி ஸ்டொமக்ல இந்த மாதிரிலாம் சாப்பிட பயமா இருக்கு அப்படின்னா கவலையே வேண்டாம். நீங்க சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்க பேட்ச் ரெமெடிஸ் போட்டுக்கலாம். இப்போ வந்து லிக்விடா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து தண்ணியில போட்டு நீங்க தாராளமா குடிச்சுக்கலாம். இதே நான் ஸ்கூல் போற குழந்தைங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, நீங்க காலையில ஸ்கூல் போனா எப்படி ஈவினிங் தான் வருவாங்க. இன் பிட்வீன் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மருந்து கொடுக்க முடியாது. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா அவங்களோட வாட்டர் கேன் இருக்கும் இல்லையா, அதுல நீங்க போட்டுட்டு அவங்க தண்ணி குடிச்ச மாதிரி இருக்கும், அவங்களுக்கு மருந்தும் உள்ள போன மாதிரி இருக்கும்னு சொல்லுவேன். ஸோ நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ மருந்து வந்து பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள் டு யூஸ். ஒன்னு பில்ஸ்னா நீங்க டைரக்டா அப்படியே வாயில போட்டுக்கலாம், லிக்விட்னா நீங்க தண்ணியில போட்டு குடிச்சுக்கலாம். இப்போ நீங்க யூகே பிராண்ட்னா இருக்கு, நான் பர்சனலா வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க டைரக்டா உங்களோட டங்க்ல கூட போட்டுக்கலாம்.
ஸோ இதுதான் அதோட யூஸ் பண்ண வேண்டிய மெத்தட். அதுக்கப்புறம் சிலவங்க கேட்குறாங்க, மேம் இது வந்து யூஸ் பண்ணும்போது வீடு வந்து ஏதாவது நீட்டாக இருக்கணுமா, வீட்டில் வந்து திங்ஸ் எல்லாம் வந்து ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் ஒர்க் ஆகாது அப்படிலாம் கேட்டாங்க. எனக்கு அது கேட்கும்போது கொஞ்சம் சிரிப்பு வந்துச்சு. பட் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லைங்க. மலர் மருந்து வந்து ஒரு வகையான ஒரு தெரப்பி தான், ஒரு ட்ரீட்மெண்ட். இந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணும்போது உங்கள் வீட்டில் ஏதாவது குப்பை இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது உடஞ்சி போன திங்ஸ் இருந்தாலும் சரி, அதுக்கும் பேட்சுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் போய் வாங்குற பர்சன் ஒரு கரெக்டான பர்சனாக இருக்கணும். அவங்க கொடுக்குற ரெமெடி நீங்கள் சொன்ன அந்த எமோஷன்ஸை பேஸ் பண்ணி கரெக்டான சூஸ் பண்ணி கொடுத்தா இருந்தால் போதும். அது இருந்தாலே போதும். இந்த 2 விஷயம் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் பேட்ச் ரெமடிஸ்க்கும் அதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. உங்களுக்கு வந்து பேட்ச் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு அது தெரியவே இல்லை, ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வெறும் ரெஸ்கியூ ரெமடி சாப்பிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ மந்த்லி இந்த நிறைய பேர் பார்க்கும்போது சொல்லுவாங்க, மேம் நான் பேட்ச் வந்து எனக்கு எனக்கு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா நான் ரெஸ்கியூ யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எனக்கு வந்து பேட்சை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ ரெமடி யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால வீட்டுக்கும் உங்களோட சூழ்நிலைகள் எதுக்குமே சம்பந்தம் கிடையாது. உங்களோட எமோஷன்ஸ் எனக்கு தெரியும், அதுக்கு நான் மருந்து எடுத்தாலே போதுமா இருக்கும். அதனால வீட்டில் ஏதாவது பொருள் உடஞ்சிருக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் நான் நம்புறது கிடையாது. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்களுமே கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிங்க. ஹவு மெனி ரெமெடிஸ் டு, ஒரே நேரத்தில் எவ்வளோ ரெமெடி நம்ம எடுத்துக்கலாம், அதாவது மிக்ஸ் பண்ணுறதுக்கு கேட்டிருந்தாங்க. ஒரே நேரத்தில் நீங்கள் 5லேருந்து 6 ரெமெடி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நான் 1 டம்ளர் தண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா அந்த டம்ளர் அதே டம்ளரில் நான் 5லேருந்து 6 மருந்தை, இப்போ நான் இந்த மருந்து எடுக்கிறேன், இந்தியன் மருந்து போடுறேன் அப்படின்னா நான் 6 ட்ராப்ஸ் போட சொல்லியிருக்கேன்னா அந்த 6 ட்ராப்ஸையும் ஒவ்வொரு ரெமெடியும் சிங்கிளாக நான் 6 வரைக்கும் 6 போட்டு கூட நான் 5லேருந்து 6 மருந்து ஒரே நேரத்தில் குடிச்சிக்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ நான் யூகே பிராண்ட் போறேன் அப்படின்னா நம்ம 2 ட்ராப்ஸ் எடுக்கணும். ஸோ ஈச் ரெமெடி 2 ட்ராப்ஸ் நீங்க ஒரே பாட்டில்ல மிக்ஸ் பண்ணி நீங்க குடிச்சிக்கலாம். இப்போ 1 டம்ளர் தண்ணியில நான் இவ்வளோ போடணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. 5லேருந்து 6 மருந்து தாராளமா ஒரே நேரத்தில் நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம கிளைண்ட்ஸ்க்குமே கொடுக்கும்போது அப்படிதான் கொடுப்போம். நான் ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா 5 ரெமெடிஸை ஒரே சிங்கிள் பாட்டிலா போட்டு கொடுப்பாங்க. பட் என்னோட கிளினிக்ல நான் அப்படி கொடுக்கறது கிடையாது. நான் 2 செப்பரேட் பாட்டில்ஸ்ல தான் கொடுப்பேன். 5 ரெமெடிஸ்க்கு மேல போனாலும் சரி, இல்ல 4 ரெமெடி வந்துட்டாலுமே நான் வந்து பாட்டில் வந்து 2ஆ தான் கொடுப்பேன் கிளைண்ட்ஸ்க்கு. ஸோ ஏன்னா வந்து அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். கொஞ்சம் வேலை செய்யும் போது அவங்களுக்குமே வந்து 4த்தையும் ஒன்னா போடுறது நான் எப்பவுமே பண்ண மாட்டேன். என்னோட கிளினிக்ல ஒரு 4க்கு மேல மருந்து போயிடுச்சு அப்படின்னாலே நான் 2ஆ கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, மருந்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், இல்லை நீங்க வேற ஏதாவது புதுசா நீங்க கேட்குறீங்க, அது வந்து உங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா தாராளமா என்னோட நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம், கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் இதே மாதிரி உங்களுக்கு பார்ட் 1 இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்க்குறவங்க கண்டிப்பா பார்ட் 2 பார்த்தாகணும். பார்ட் 2 பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா பார்ட் 1 பாருங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்கிறது ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட ஹோலிஸ்டிக் ஹீலிங்கை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனலை வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இப்ப இருக்க காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் வந்து டவுட்லேயே போயிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு எல்லாம் கிளியர் பண்றதா இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். மறக்காம பாருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.